ம். வணக்கம். என்கிட்ட வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து எழுதியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, சின்ன பிள்ளைங்க யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவங்க வந்து மன அழுத்தத்துக்கு காரணமா அ ஆகி, அவங்க கஷ்டப்படுறதும், அவங்களால பிரத்தியாருக்கு வந்து கஷ்டம் வர்றதும், இத எப்படி தீர்க்கிறது அப்படின்னு தெரியல. அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு அவங்களுடைய மன அழுத்தம் என்ன காரணத்தினால வந்ததுன்னு எனக்கு தெரியல. பொதுவா மன அழுத்தம் வந்தா என்ன காரணம்? நம்ம என்ன மாதிரி சொல்யூஷன் சொல்லலாம்? அப்படிங்கிறத வந்து நான் இப்போ உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றேன். இப்ப அது அவங்க வந்து நீங்க சொன்ன குறிப்பிட்ட நபர் வந்து பொம்பள பிள்ளையா, பையனான்னு தெரியல. யாரா இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பொதுவா சில காரணங்களால மன அழுத்தம் வெளிய வரலாம். அதாவது ஸ்கூல்ல படிக்கிற வரைக்கும் நம்ம அம்மா, அப்பாவோடைய வளர்ப்புக்கு கட்டுப்பட்டு, அவங்க நமக்கு செல்லம் குடுப்பாங்க. கண்டிப்பா நடத்துவாங்க. நம்ம ஸ்கூலுக்கு போறோம். டிசிப்ளினா தான் போகணும். 8 மணிக்குள்ள ஸ்கூலுக்கு போகணும். யூனிஃபார்ம் போட்டு போகணும். ஹோம் ஒர்க் செஞ்சுட்டு போகணும். இந்த சட்டதிட்டங்களுக்கெல்லாம் உட்பட்டு நடக்கும்போது, சில நமக்கு மன அழுத்தம்ங்கிறது வரப்போறது கிடையாது. ஆனா, வெளி உலகத்துக்கு வரும்போது, நம்ம சுதந்திரமா வாழ ஆரம்பிக்கும்போது, ஒரு ஒரு கம்பெனில வேலைக்கு போகும்போது, கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போகும்போது, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தொடங்கும்போது, கட்டாயம் வந்து சில விஷயத்துல வந்து நமக்கு மன கஷ்டம்ங்கிறது வரும். மன அழுத்தம்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரும். அந்த இத வந்து நம்மளால ஈஸியா வந்து நம்ம வளர்ந்த ஒரு ஆளா இருக்கிறதுனால, நம்மளால அத வந்து ஈஸியா அதுக்கு தீர்மானம் கொண்டு வரவும் முடியும். இப்ப நம்ம ஒரு ஆஃபீஸ்ல வந்து நமக்கு வந்து ஒரு வேலைக்கு போகும்போது மன அழுத்தம் வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும். எதனால மன அழுத்தம் வருது அப்படிங்கிறது நல்லா தெரியும். வேலை பளுனால வரலாம். இல்லாட்டி மேலதிகாரி ஏதாவது கொஞ்சம் கடுமையா சொல்லியிருந்தாங்கன்னா, அதனால மன அழுத்தம் வரலாம். இது வந்து வரத்தான் செய்யும். யாருக்குமே அந்த மாரி மன அழுத்தம் வரும். இத வந்து ஆனா ஈஸியா நம்மளால வந்து நம்ம அம்மாவோ, அப்பாவோ, இல்ல நம்ம மனைவியோ, இல்ல நம்ம ஹஸ்பண்டோ அத ஈஸியா நமக்கு வந்து சால்வ் பண்ணி குடுத்துருவாங்க. வேற கம்பெனி மாறிறலாமே, இல்ல நம்ம ஆஃபீஸ் பக்கத்துல வீடு பார்த்து போயிரலாம் அப்படின்னு சொல்லி இத வந்து ஈஸியா நம்மளால சால்வ் பண்ண முடியும். இன்னும் ஒரு மன அழுத்தம் இருக்கு. அதாவது நீங்க இப்போ யங் மதரா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பிள்ளைகள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கீங்க. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல வந்து டீச்சர்ஸ் சொல்றாங்க, உங்க பையன் வந்து கொஞ்சம் ரொம்ப நாட்டியா இருக்கிறான். அவன் நாட்டியா இருக்கிறது பொதுவா தான் அவங்க சொல்லுவாங்க. அது வந்து குற்றமா சொல்ல மாட்டாங்க அவங்களுமே. இன்னைக்கெல்லாம் எல்லா ஸ்கூல்லயும் பிள்ளைங்கள வந்து நல்லா ஹேண்டில் பண்ண பழகியிருக்காங்க டீச்சர்ஸ். அவங்க வந்து நமக்கு சொல்லும்போது ரொம்ப நாட்டியா இருக்கிறான், பக்கத்துல இருக்கிற பையனெல்லாம் லேசா இது பண்ணிடுறான், நோட்டெல்லாம் தூக்கி எறிஞ்சிடுறான் அப்படின்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, அது வந்து அம்மாமாருக்கு வந்து ஒரு மனசு எல்லாரும் முன்னாடி நம்ம பிள்ளைய சொல்லிட்டாங்களேன்னு ஒரு மனக்கவலை இருக்கும். ஆனா வந்து இது வந்து டிப்ரெஷனுக்கு போற அளவுக்கு கொண்டு போக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய குழந்தை வந்து சிறந்த பிரஜையா வரணுங்கிறதுல வந்து ஒரு மாற்று கருத்து இருக்கவே இருக்காது. அதனால உங்களுடைய மனசை வந்து சீக்கிரமா வந்து அந்த கவலையிலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவீங்க. நீங்களே கொண்டு வந்துடுவீங்க. உங்களால வந்து ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு ஆஃபீஸில் வரக்கூடிய மன அழுத்தத்தை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஒரு டீச்சர்ஸ் நம்ம பிள்ளைய கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, அதுலேருந்து உங்களை வந்து ஈஸியாக நீங்களே யார்ட்டையுமே சொல்லவே மாட்டீங்க. என் பையனை இப்படி சொன்னாங்க, மேம் சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டீங்க. நீங்களா உங்களை வந்து வெளியே கொண்டு வந்துடுவீங்க. அப்போது இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையில் வந்து டிப்ரெஷன் வந்து உங்களுக்கு வந்து அம்மா கிட்ட சொல்லாமல், அப்பா கிட்ட சொல்லாமல், இல்லை கூட இருக்கிறவங்க கிட்டலாம் எதுவுமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாமல், நீங்கள் ஒரு தேவையில்லாத ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ஏன் உங்களால் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது? உங்களால முடியும். எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம படிச்சு கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறோம். வெளி உலகத்துக்கு போகிறோம். பஸ்ஸில் நிறைய கஷ்டங்களை பார்க்குறோம். கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட இருக்கிற அந்த கஷ்டங்களையும் நம்ம பார்க்குறோம். இதையெல்லாம் நம்மளால் சகிச்சுக்கிட முடியுது. அதிலிருந்து மீண்டு வர முடியுது. ஆனால் இப்போ நம்ம கல்யாணம் பண்ணி அந்த டிப்ரெஷனை நான் சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு நம்ம புகுந்த வீட்டுக்கு நம்ம போய்
போயிருக்கிறோம். அங்கே ஒரு பையனை வந்து அவன் வந்து கம்ப்ளீட்டாக வேறு சூழ்நிலையில் வளர்ந்த பையன், நம்ம வேறு சூழ்நிலையில் வளர்ந்த பொண்ணு. அப்படிங்கும்போது 2 பேருக்கும் வந்து ஒரு கருத்து அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கே கொஞ்சம் நாள் ஆகத்தான் செய்யும். அவங்க வளர்ந்த சூழ்நிலை வேறு, அவங்க சாப்பிட்ட சாப்பாடு வேறு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் வேறு. அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு போகும்போது எப்படி மேலதிகாரியும் கொலீக்ஸுக்கு நம்மளால் வந்து அனுசரிக்கிறதுக்கு தயாராகிறோமோ அதே மாதிரி அந்த தயாரான மனநிலையில் தான் போகணும். போகும்போது தான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இதெல்லாம் சால்வ் பண்ண முடியாத ஒரு விஷயம் இல்லை. நம்ம ஹாஸ்டலில் போய் நம்ம இருக்கிறோம் காலேஜில் படிக்கும்போது ஒரு ரூமுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ரூம் கொடுக்க மாட்டாங்க. 5 பேர் சேர்ந்து தான் ஒரு ரூமில் நம்ம கொடுப்பாங்க. அவங்க 5 பேரே அனுசரித்து தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். அந்த ரூல் போட்ட போது அந்த ரூலை நம்மளால் வந்து மதிக்க தெரிஞ்ச நமக்கு ஒரு குடும்பத்தில் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னாங்கன்னா அது மதிக்க தெரியாமல் எப்படி போகும்? நான் இப்படி தான் இருப்பேன். இண்டிபெண்ட்டாக இருக்கிறது தப்பே கிடையாது. சுதந்திரமான எண்ணங்கள் வந்து எத்தனையோ ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை நம்ம கொடுக்கும். ஆனால் இண்டிவிஜுவலாக இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. தனியாக இருக்கிறதுங்கிறது தனியாக வளர்ந்த ஒரு பேபியிலேருந்து காலேஜில் படிக்கிற வரைக்கும் தனியாக வளர்ந்த பசங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்த பசங்களெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்களுக்குள்ள எத்தனையோ இயக்கங்கள் இருக்குது, எத்தனையோ இயலாமைகள் இருக்குது. நமக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே நம்ம வந்து கேட்டு வளர்ந்து அனுபவித்து வளர்ந்த பிள்ளைங்க. நம்மளால் வந்து ஒரு சின்ன விஷயத்தை சகிச்சுக்கிட முடியல அப்படிங்கிறது வந்து என்னால் ஒத்துக்கிடவே முடியலை. இன்னொன்று, இந்த சரி இருக்கட்டும், இந்த பிரச்சனையை வந்து இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் நான் மூட் அவுட்டில் இருக்கிறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு ஈஸியாக சொல்கிறீங்க. தனியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. அப்படி தனியாக இருக்காதீங்க. முதல்ல வந்து நீங்கள் வந்து இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரணும்னு நினச்சாலே அது வந்து ஃபஸ்ட்டு கேட் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து தனியாக இருக்காமல் அம்மா கூட சேர்ந்து அம்மாட்ட வந்து சொல்லணும், நீங்கள் அம்மா இன்னைக்கு நான் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக வந்து உங்களை ஃப்ரீயாக ஆக்க பாருங்கள் முதல்ல. ரெண்டாவது வந்து அப்பா வெளியே போனாங்கன்னா எப்பா இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு என்ன தேவைன்னு நான் எழுதி வச்சுட்டேன், நானும் உங்கள் கூட வரேன், ஷாப்பிங் போய் வரும்போது வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுங்கள். இப்படிலாம் சொல்லும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நியாயமான காரணங்கள் இருந்தால் கூட அம்மா வந்து கொஞ்சம் ஈஸியாக உங்ககிட்ட வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். ஒரு கதவை திறந்து வச்சா தானே காற்று உள்ளே வரும். அம்மாங்கிறது வந்து காற்று மாதிரி உள்ளே வரணும். வந்தால் தான் உங்களுக்கு இதமாக தடவி கொடுக்க முடியும், உங்களுடைய பிரச்சனையினுடைய நூலை பிடிக்க முடியும். எப்போ பார்த்து நான் மூட் அவுட் ஆகிருக்கேன், யாரும் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு 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 பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் தான் அதை டாமினேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களை வந்து ரொம்ப ரொம்ப ஓவர் டாமினேட் பண்ணும். நீங்கள் வந்து அம்மாவை கொஞ்சம் வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு நீங்கள் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பிரச்சனை சின்னதாக போயிடும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் மனசு லேசாக ஆரம்பிச்சு நீங்கள் வந்து ஒரு கதவை திறந்து வச்சு காற்று வந்த உடனே எப்படி ஒரு சுகமான ஒரு அனுபவம் வருதோ அதே மாதிரி பிரச்சனையை எல்லார்கிட்டையும் புலம்புறதை முதல்ல நிப்பாட்டணும். அந்த புலம்பக்கூடாது. ஒரு ஃப்ரெண்டை பார்த்தாலும் சரி, எனக்கு வந்த பிரச்சனை உனக்கு வந்தால் தெரியும், அப்போ தான் அதனுடைய கஷ்டம் என்னன்னு புரியும் அப்படிங்கிறத விட்டுட்டு எல்லாருக்கும் பிரச்சனை வர்றது தான் நமக்கும் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் புலம்புறதை கட் பண்ணிட்டு எங்கேயுமே தனியாக இருக்கிறதையும் விட்டுட்டு ஒரு நான் ஈஸியாக இருக்கிறேன், எனக்கு வந்து பிரச்சனை பெருசு கிடையாது அப்படிங்கிற ஒரு பாவனையை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரோடையும் ஃப்ரீயாக மூவ் பண்ணிங்கன்னா நிஜமாவே பிரச்சனை வந்து பயந்து போயிடும் உங்களை பார்த்து. இது என்னடா இவா வந்து நம்ம சொன்ன பேச்செல்லாம் கேட்பா நினச்சிக்கிட்டு இவாக்கிட்ட வந்து உட்கார்ந்தோமே, இவா வந்து நம்மளையே வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு வர்றாளே அப்படின்னு. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய இதே பிரச்சனை வந்து இது நியாயமான பிரச்சனையாக இருந்தால் என்கிட்ட சொன்னால் நான் என்ன இப்படியா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு கூட நான் கேட்கலாம். ஆனால் 40 வயசு வந்தால் பிறகு இந்த பிரச்சனையை நீங்கள் யோசித்து பார்த்து உங்கள் பிள்ளைங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது என்னம்மா இப்படிலாம் பிஹேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்கள் பிள்ளை கேட்கும்போது அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ சில்லியான மேட்ரு அப்படின்னு தெரியும். உங்களால் பிரச்சனையை ஓவர் கம் பண்ண முடியும், ஓவர் கம் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும், பிரச்சனையை அடக்க முடியும், இல்லாமல் பண்ண முடியும். நீங்கள் இல்லாமல் பிரச்சனை இருந்து நீங்கள் மூட் அவுட் ஆகிருந்தீங்கன்னா நீங்களே ஒரு பிரச்சனையாக போயிடுவீங்க.
பிரச்சனை இல்லாமல் அதை வந்து ஜெயிச்சு நீங்கள் வெளியே வந்து ஈஸி ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 4 பேருக்கு பிரச்சனை இல்லாமல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு ஆளாக பிரஜையாக வருவீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம்.